ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா, என்னடா ஒரு குட்டி கேரளான்னு சொல்லி கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு இடம் தான் இது. கொல்லிமலை. செம்ம கிளைமேட்டுங்க. செம்மையான ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. எனக்கு கேரளாவில் இருக்கிற மாதிரியே ஒரு இது இருந்தது. இங்கே மாசி பெரியண்ணா சாமி அப்படிங்கிறது பேக் சைடு. இந்த சைடு வந்தீங்கன்னா போகிற வழி, பேக் சைடு வழி. இதை நான் வந்த கார் ரெட் கலரு. மாசி பெரியண்ணா சாமிக்கிட்ட வந்து என்ன வேண்டிட்டு போகிறீங்களோ அவ்வளோது நல்லபடியாக நடக்குது, சக்தி வாய்ந்தது. எனக்கு இந்த கிளைமேட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எங்கெங்கேயோ போயிட்டு வரேன், சுற்றுறோம். பட் இந்த எனக்கு கொல்லிமலை வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கொடுத்தது. அது சொல்ல வார்த்தை இல்லை. நீங்கன்னா வந்து பார்த்தா அதனோட ஃபீல் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து எட்டுக்கை அம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்காங்க, பெரிய விசேஷமான ஒரு அம்மன். அப்புறம் அர்லீஸ்வரர்னு சொல்லிட்டு சிவன் கோயில், பழமையான சிவன் கோயில் இருக்குது. 2 ஃபால்ஸ் இருக்குங்க. நம் அருவின்னு ஒரு ஃபால்ஸும், அகாய கங்கைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து கப்புள்ஸ் வர, புதுசாக கல்யாணம் பண்ணவங்க கப்புள்ஸ் வர்றதுக்கான ஒரு ஏற்ற இடமாவும் இந்த இடம் இருக்குது. இப்போ நான் ஒரு ரெசார்ட் ஒன்று கூட பார்த்தேன், புதுசாக கட்டிகிட்ருக்காங்க இங்கே. அப்படிப்பட்ட ஒரு இடமா இருந்தது. இங்கே இந்த அருவிகள்லாம், அந்த மலையிலேருந்து வர தண்ணி, இந்த விஷயம்லாம் ரொம்ப என்ஜாய் இருந்ததுங்க. அதை நீங்கள் ஒரு தடவை இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, என்னைக்காவது உங்களுக்கு ஒரு எங்கேயாவது போனால் ஒரு மன நிம்மதி இருக்குது, ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வரலாம். இது என் நண்பர் வந்திருந்தாப்புல, அவரோட இது பாருங்கள். எல்லாமே ரொம்ப எல்லா இடத்துலையும் தண்ணி, நல்ல தண்ணி தான். பட் வந்து பார்த்திங்கன்னா மலையிலேயே இருந்து மேலேயே விவசாயம் பார்க்குறாங்க. இன்னமும் வந்து என்ன, அந்த டவர்லாம் இங்கே அதிகமாக கிடைக்காது. பட் இருந்தாலும் அங்கே எனக்கு என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சு, இது வந்து நம்ம அருவிங்க. இந்த இடம் வந்து நம்ம அருவி. பட் நாகை அருவி நான் போகிறேன். இந்த இடம் நம்ம அருவி. எனக்கு எங்கேயும் போகிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸு, ஒரு நல்ல இடமா இருந்தது வேணும்னு நினச்சா, எனக்கு தெரிஞ்சு கொல்லிமலை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான இடம். இது இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறது வந்து எங்கன்னா, இது மாசி பெரியண்ணா கோயிலுக்கு நாங்கள் போயிட்டுருக்குறோம். பாருங்கள், மேகமும் மலையும் எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில். நாங்கள் வந்து இப்போ 2000 அடி ஹைட்டில் நாங்கள் இருக்கிறோம். அதனால தான் அந்த இதெல்லாம் எனக்கு காமிக்குது. இந்த பக்கத்தில் இருக்கிற அம்மா வந்து ஒரு முறை சொல்கிற மாதிரி ஒரு அம்மா. இவங்க தான் இந்த டீமோட தான். செம்மையான ஒரு ஃபீலுங்க. சும்மா என்னடா இதையே சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க. வந்து பார்த்தா அதனுடைய செம்ம ஒரு ஃபீல். இதான் மாசி பெரியண்ணா கோயில். மலைப்பகுதி வந்தாச்சு. கீழேருந்து 2000 அடி தூரம். என்ன இதில் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து என்னென்னா எல்லாருமே கிடா வெட்டுறாங்கங்க. அநியாயத்துக்கு கிடா வெட்டுறாங்க. கிடா வெட்டி சமைச்சு எல்லோரும் சாப்பாடு போடுறாங்க. காற்று செம்மையான ஒரு ஃபீலு. இதுதான் நான் வந்து எங்கள் கேங்கு. நாங்கள் அப்படியே வந்தோம். வேறு லெவலுங்க. ஆனால் இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தாங்க நான் எங்கள் கேங்கு. ஹாய், எல்லோரும் ஹாய் சொல்லி கூப்பிட்டுட்ருக்கேன். ஆனால் செம்மங்க, அது நல்ல ஒரு ஃபீல் தான். பட்டு நெக்ஸ்ட் டைம் வரலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து வீடியோ போடுறேன் ஒவ்வொன்றா. இந்த இடத்துல நான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டேன், இல்லைன்னா நான் முதுகில் அடி வாங்கியிருப்பேன். என்னை அடிக்க வந்துட்டாங்க, அதான் சரிங்க. ஸோ இதாங்க நான் சொன்னேன், சக்தி வாய்ந்த மாசி பெரியண்ணா சாமி. இவ்வளோ மணியும் கோயிலில் உள்ள அவங்க வேண்டுதல் நிறைவேறதுனால எல்லாரும் கோயிலில் வந்து டீ கட்டினாங்க. சுற்றி மணியாக கணக்கிட்ட மணிங்க. இந்த கூரை சரியாக வந்து மாசி பெரியண்ணா சாமி இருக்காங்க. அவங்களோட என்னன்னா, எனக்கு வந்து வீடு வந்து அவ்வளோ செலவு பண்ணி கட்டுறதுக்கு எனக்கு கூரை போதும் அப்படின்னு சொன்னதான். அப்புறம் மெமரிஸாக சரி 4-5 ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு கொல்லிமலை, வீட்டுக்கு தேவையான கொல்லிமலை செட்டு, இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறது இங்கே வாங்கிக்கலாம். பிளானோட ஹாப்பியாக அங்கே ஒரு ஃபேமிலியாக, எனக்கு தெரிஞ்சு சூப்பரான ஒரு இடம். ஒரு சண்டே பிளான் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக ஒரு நாள் எல்லா இடத்தையுமே 2 ஃபால்ஸு பார்க்கலாம். எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இங்கே எடுக்கிற 3 கோயிலையும் பார்த்துட்டு
வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்கிட்டு போகலாம். பேக் சைடில் தான் செம்ம கிளைமேட் எனக்கு இருந்தது, வியூவும் கிடச்சிது. எல்லோரும் வாங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதனால தான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். மேக்ஸிமம் பார்க்கலாம். உங்களுக்காக பண்ணுறதில்ல, எனக்கு மெமரிஸை எவ்வளவு தூரம் நான் கொண்டு போயிட்டே பண்ணுறேன். இனிமே என்னுடைய சேனலில் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து மெமரிஸ் அதிகமாக கொண்டு வரணும், இல்லை நிறைய இடம் சுற்றி பார்க்கணும், மெமரிஸை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறது தான் என்னுடைய விஷயமாக நான் வச்சுருக்கிறேன். இனிமேல் டே டு டே என்ன நடக்குது, வித்தியாசமான ஒரு இடமா இருக்கணும். அது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதா இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரூவாக தான் நான் பண்ணுவேன். நல்ல பிளேஸு எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் ஹாப்பியாக போயிட்டு வாங்க. பசங்க கூட போனால் இன்னும் என்ஜாய் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு கேங்கான இடம். மீண்டும் இன்னொரு வீடியோட வரேன். தேங்க்யூ, பாய் பாய்.